அத்தான். ஐபிஎல்லில் 6வது முறையாக கப்படிப்பீர்கள் என்று ஆசையோடு ஓடோடி வந்து எங்களை ஏமாற்றி விடாதீர்கள் அத்தான். அப்படிதாங்க எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அவங்க அத்தான் சிஎஸ்கே டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாதிரி ஒரு கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே ஆடினதே கிடையாது. இவ்வளோ நாள் வந்து ஆடிருக்காங்க. நிறையா வாட்டி வந்து ஜெயிக்கவே முடியாதுன்ற நிலைமை கூட போனாலுமே சில கேம்ஸில் வந்து அதில் நல்லாவே ஆடி இருந்தாங்க. இந்த கலோசல் ஃபெயிலியருக்கு யார் ரீசன் பார்த்தீங்கன்னா, சில முட்டாளுங்க தான் வந்து சொல்கிறாங்க வந்து ஐயோ தோனி ஃபஸ்ட்டு தூக்குங்கன்னு. தோனி தான் வந்து இதுக்கு ரீசனாக நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு யார் ரீசனு? ஒரு கெலக்டிவ் டீமை வந்து செலக்ட் பண்ணது யார்? அது ஃப்ரான்ச்சைஸியோட இஷ்யூங்க. எல்லாரும் வந்து குட்டி குட்டி பசங்களாக எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவோம், ஃபியூச்சர் டேலண்ட் வந்து உருவாக்குவோன்ற ஒரு மைல் ஸ்டோன்ஸில் வந்து நகர்ந்துட்டு இருக்கும்போது சிஎஸ்கே வந்து கிள போல்ட்டுகளை எடுத்து வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதுதாங்க வந்து இந்த கலோசல் ஃபெயிலியருக்கு முக்கியமான ரீசன். அடுத்து ஒரு மேட்சை தோத்துட்டோன்னா அடுத்த மேட்சும் வந்து இந்த மேட்சை தோற்றுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் வந்து இந்த டீம் ஆடுறாங்க. சில பிளேயர்ஸ்லாம் ஆடவே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த 20 வயசு பசங்க 17 வயசு பசங்களை எடுத்து இன்னுமே வந்து எப்படி ஆடி ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா இருக்கிற 6 மேட்சுமே ஜெயிச்சு சில பல அந்த ரன் ரேட் விஷயத்துலலாம் வந்து கரெக்டாக வந்தால் தான் வந்து இனிமேல் வந்து சிஎஸ்கே வந்து வின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்கு பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கே வந்து அப்போ தான் வந்து சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி வந்து எல்லா டீமுமே நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்காங்க. அதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் தோனியை வந்து ப்ளேம் பண்ணுறது வந்து இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு வந்து அது சரியாக படல. 2-3 ஃபேன்ஸ்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. தலை ஃபார் ரீசனை வந்து தலை ஃபார் நோ ரீசன் ஒரு பாப்பா வந்து சொல்லுது வி ஃபேமிலி ஆஃப் 17 people பேடு 55,000. யார் ஒன்று பே பண்ணிட்டு போய் பார்க்க சொன்னாங்க? எங்களை மாதிரி டிவியில் உட்காந்து பாருங்கள். நீங்கள் பே பண்ணிட்டு அது மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை வந்து பிளாக்கில் வந்து டிக்கெட் வாங்கி பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து டீம் தோற்றதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் வந்து ப்ளேம் பண்ணுறீங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா அவர் இன்னுமே வந்து ஸ்டம்பிங்கில் வந்து பக்காவாக தான் இருக்காரு. இனிமேல் வந்து அந்த ரன் அவுட் ஒன்று பண்ணார் போன மேட்சுக்கு முந்தின மேட்ச்சு, எவ்வளோ சூப்பராக பண்ணார். ஸோ அவரை ப்ளேம் பண்ணுறது விட்டு டீமோட ஆக்சுவல் என்ன இஷ்யூன்றது பார்த்து அது வந்து இந்த வருஷம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவர் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2027 நம்ம வந்து கப்படிக்கிறதுக்கு பார்ப்போம். அப்பவும் அத்தானை பார்க்க ஓடி வருவோம் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸு. ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸு இந்த கஷ்டமான சூழ்நிலையில் சிஎஸ்கே கூட தான் இருப்பாங்க. சில பேர் தான் வந்து அதாவது வந்து டிக்கெட்டை வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தோற்று போகிறத பார்த்துட்டு அந்த வெறுப்பில் வந்து கட்டுறாங்கல்ல, அவங்களாம் வந்து ட்ரூ ஃபேனாக கேட்டிங்கன்னா நான் சொல்ல விரும்பல. தேங்க்யூ.